மக்கள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங், காலை வணக்கம். நைட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிடவே இல்லை. காலைல ஏன்ச்சோன்னே போய் சாப்பிட்டு படுத்துட்டேன், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு. 11-12 மணிக்கு தான் அங்கேருந்து கிளம்புனா பார்த்தீங்கன்னா. அதனால் திருப்பி வேறு இடத்துக்கு ரூம் தேடணும். அந்த ரூம் சரி கிடையாது. இதுக்கு முன்னாடி போட்ட சவுத் கோவாவில் போட்ட ரூம் சரி கிடையாது. ரெண்டுமே அட்டு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சி இங்கே ஒரு நல்ல ரூமாக பார்த்துட்டேன். அதுவும் கம்மி ரேட்டு. இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் 2000 ரேட் வந்துச்சு. இது வெறும் 1400 அந்த ரேட் பார்த்தீங்கன்னா. பாகா அக்வா ரெசார்ட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஃபுல்லாக பக்காவாக ஸ்விம்மிங் ஃபுல்லாம் இருக்குது. நல்லாயிருக்கு ஓரளவுக்கு. கோவா பார்த்தீங்கன்னா நமக்கு வெறுத்து போயிடுச்சு. கோவா ஏன்டா அந்த கோவாவுக்கு வந்துருக்கு. ஏன்னா அவ்வளோ கூட்டம். ரேட்டு செம்ம ரேட்டு. எங்கே போனாலுமே 5000, 3000, 6000 ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. சரி 3000 சொல்கிறாங்க. சரி உள்ளே போய் பார்த்தா நல்லாவே ரூம் இது கோவிப்பில் தான் நிறைய எல்லாமே அதெல்லாம் இது பண்ணேன். அதில் தான் புக் பண்ணது எல்லாமே அட்டு. இது ஒன்று தான் கோவிப்பில் ரேட் கம்மியாக காமிச்சிச்சு. டக்குன்னு புக் பண்ணுறது மட்டும் போய் பார்த்துட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு. உண்மையிலே சூப்பரான ரெசார்ட்டு. நச்சுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா. கார் பார்க்கிங் கிடையாது. வெளியே ரோட்டில் நிற்பான கார் சரி நம்ம பேக் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போவோம் மக்கள்ஸ். இதுக்கு முன்னாடி இன்னொரு ரூம் பார்த்தேன். அங்கே நான் 3rd ஃப்ளோரில் இருக்குது. நாங்கள் லிஃப்ட்டு கிடையாதான். யார் 3 மாடி ஏறுறது. அப்புறமேல தான் ஒன்று ஒன்றா தேடுனேன். கோவா ஸ்கேமுன்றாங்க, பயங்கர ஸ்கேம் அப்படிங்கிறாங்க. அது பொண்ணுங்க மேட்ரு. நமக்கு அந்த சைடு போக மாட்டோம் மேக்ஸிமம். எதை சுற்றிட்டு அழகாக வேடிக்கை பார்த்துட்டு வந்துடுறோம். நமக்கு ஸ்கேம் பார்த்திங்கன்னா சொல்லணும்னா ரூம் தான் ரூம் 2 தடவை போட்டோம் பார்த்திங்கன்னா. 2 ஏமாந்தாச்சு. இந்த தடவை 3வதாக ஏமாறல. இதுவும் பாகா பீச் பக்கத்துலாம் இருக்குது. இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான் பாகா பீச் உங்களுக்கு. ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஸ்விம்மிங் பூலு. இங்கே இங்கே 1st and 2nd இருக்குது. 3rd ஃப்ளோர் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்களாம். எல்லாம் பார்த்துட்டு ரூமை பார்த்துட்டு தான் ரூம் நல்லாயிருக்கு. உள்ளதிலே இந்த ரூம் தான் நல்லாயிருக்கு. உண்மையிலே செம்ம கம்மி பட்ஜெட்டில் பிடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கே ஏன்னா வெறுத்து போயிட்டு எனக்கு அவ்வளோ கொடுத்த காசுக்கு 2 ரூமே ஒர்த்து கிடையாது. அவ்வளோ மோசம் பார்த்தீங்கன்னா. ஓகே லிஃப்ட் வேறு இருக்குது, பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி தாங்க லிஃப்ட்டு கிடையாது எதுலையுமே. சாரி, ஃபஸ்ட்டு தங்க சவுத் கோவா லிஃப்ட் உண்டு. அது 2வது தங்க லிஃப்ட் கிடையாது. ஜஸ்ட் இதுதான் நம்ம ரிசப்ஷன். கீ எங்கேருந்து தெரியலையே. சரிங்க கேட்போம். நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் ரூமு. ஜஸ்ட்டு ரூமை காட்டுறோம் பாருங்கள். செக்இன் ஆகிடுச்சு. நம்ம பார்த்தாச்சு ரூம் ஃபஸ்ட்டு பாருங்கள் மக்கள்ஸ். நல்லா நீட்டாக இருக்குது. பெட்டு செம்ம நீட்டாக இருக்குது. உள்ளே வந்தாலும் நல்லா வாசனை அடிக்குது ஜம்முன்னு. ஃபேன் ஆஃப் பண்ணுறோம், சத்தமாக இருக்கும். இங்கெல்லாம் டேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பாயிண்ட் இருக்குது. நல்ல பெரிய மிரர். இங்கே கபோர்ட் ரூமு. கபோர்ட் நமக்கு தேவையே கிடையாது. சரிங்களா. நல்ல பெரிய மிரர், ஏசி, பெரிய டிவி ஹிந்தி தான் ஓடும், வேறு எதுவும் ஓடாது. இந்த இடத்துல கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜு, இன்டர்காம்ஸ் இருக்குது. நல்லா 4 பில்லோ இருக்குது ஜம்முன்னு. 2 டவல் இருக்குது. ஓகே இது நான் உங்களுக்கு ஜஸ்ட் பால்கனி இங்கே இருக்கா. அழகாக இங்கே உட்காரலாம் 2 பேர் ஜம்முன்னு. செமையாக இருக்குது உண்மையிலே. நல்லா இருக்குது மக்கள்ஸ். இங்கே பாருங்க அப்படியே கீழே ஸ்விம்மிங் பூலு. இங்கே ரூம் செக்இன் பண்ணதுக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் போய் ஆன்லைனில் புக் பண்ணேன். இவங்க 3000 சொன்னாங்க. ரூம் ஆன்லைனில் கம்மியாக இருந்துச்சு. டக்குன்னு ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன். இது வாஷ்ரூமு. நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. எல்லாமே ஹேண்ட் வாஷ் இருக்குது, பாத் ஏரியா, ஷவர் ஜெல்லு, நல்ல வெஸ்டர்ன் கிளாஸட் இருக்குது. ஓகே சரி மக்கள்ஸ், நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட போவோம். சாப்பிட்டுட்டு திருப்பி ரெஸ்ட் தான் எடுக்க போகிறோம். ரெஸ்ட் எடுத்துட்டு நிறைய விஷயங்கள் பேசுவோம். அப்புறம் இன்றைக்கி கோவாவில் நம்ம பீச் தான் சுற்றி பார்க்க போகிறோம். பீச்சை சுற்றி பார்த்துட்டு கடைசியாக அந்த நைட்டு க்ரூஸ் போகிறோம். அந்த கேசினோன்னு சொல்லுவாங்க, க்ரூஸ் கப்பலில் இது பண்ணுறது. அங்கே தான் போகிறோம். சரிங்களா. நம்ம ஃபஸ்ட் நல்லா தூக்கம் வேணும். ஃபஸ்ட் படுத்து தூங்குவோம். சரிங்களா. ஓகே மக்கள்ஸ், சாப்பிடும்போது பேசுவோம். ஓகேங்களா. ஓகே மதியம் லஞ்ச் ஆர்டர் பண்ணி வச்சுங்க. லஞ்ச் ஒரு சிக்கன் பிரியாணி தான். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. உள்ள மசாலாலாம் போட்டு வச்சுருக்கா அவ்வளோ சூப்பராக. சிக்கன் பிரியாணிக்கு ஒரு லெக் பீஸ் இருக்குது. நச்சுன்னு ஒரு லெக் பீஸு, ஒரு சாதா பீஸ் இருக்குது, வெங்காயம் இருக்குது, ப்ளைன் வெங்காயம், அவ்வளோதான். இது எடுத்துகிட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆச்சு மக்கள். என்ன பண்ணுறது. இங்கேருந்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணால் ரொம்ப லேட்டாக வரும் போல இருக்குது. ரொம்ப லேட்டாக வருது. ப்ளஸ் எல்லாமே லேட்டாக தான் இருக்குது. சர்வீஸ்லாம் உங்களுக்கு கிடையாது இங்கே. ஒன்று சீசன் அதிகமாக கூட்டமே இல்லை ஆனால் ஹோட்டல்ஸ் ரூம் கேட்டால் மட்டும் வாடகை மட்டும் பயங்கரமாக சொல்கிறானுங்க. நம்ம ஆப்போசிட்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்களா. அது ரேடிஷன் நல்லா ஸ்டார் ஹோட்டலு நச்சுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா. அது அழகாக இங்கேருந்து
இங்கே பார்த்தோம்னா தெரியுது, இந்த ஹோட்டல் தெரியுது சூப்பராக. எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க தங்குற ஹோட்டலில் வந்து. சரிங்க, நம்ம அப்படியே சாப்பிடுவோமா? சாப்பிட்டு முடிச்சு ரெஸ்ட்டு தான் எனக்கு போகிறேன். நீ ஃபுல்லாக ரெஸ்ட்டு. நீ எங்கேயும் வெளியில் போகல எங்கேயுமே. காருக்கு ரெஸ்ட்டு, நமக்கு ரெஸ்ட்டு. நாளைக்கு தான் எங்கேயாச்சும் போகலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து எங்கே போனாலுமே ரேட்டு கூட. நார்த் கோவாவில் வந்து பயங்கர ரேட்டு. நம்மளே கிளம்பினான்னு பார்த்தேன், ரூம் ரொம்ப கம்மியாக கிடச்சிச்சு. அதனால் ரூம் எடுத்துகிட்டு நாளைக்கு ரூம் எடுத்தாச்சு. அப்படியே கம்மி தான் வாடகை டாரிஃப் வந்து உங்களுக்கு. அது ஆன்லைனில் கம்மியாக இருக்குது, கோபி போல் கம்மியாக இருக்குது. 2 தடவை நம்மளை ஏமாற்றிட்டாங்க பார்த்தீங்கன்னா. இப்போ தான் நமக்கு ஓரளவுக்கு கரெக்டாக வந்துச்சு ரூமு. அது மேக்மை ட்ரிப்பில் பார்த்தா கூட இருக்குது, இவங்கள்ட்ட ரேட் கட்டாலும் கூட இருக்குது உங்களுக்கு. அதில் மட்டும் தான் கம்மியாக இருக்குது. சரி மக்கள்ஸ், நம்ம சாப்பிடுவோம் அப்படியே. சரிங்களா, இதை போய் பிசைஞ்சு உள்ளே விடுவோம். பிசைஞ்சு தயிர்லாம் கொடுக்க மாட்டாங்க, தயிர் குழம்புலாம் கிடையாது இங்கே வந்து. அப்படியே பிசைஞ்சு அப்படியே சாப்பிட வேண்டியதான். ஏதோ இருக்குது, சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டாக போடுவோம். சரிங்களா, ரெஸ்ட்டை போட்டு ஈவினிங் எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்க போகிறோம். ஃபுல்லாக ரெசார்ட்டில் தான் அழகாக ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். ரெசார்ட்லேயே இதளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது ரூம்ஸு எல்லாமே. அதனால் அழகாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு இங்கேயே இருப்போம் 7. சரிங்களா, ஓகே, ஈவினிங் மீட் பண்ணுவோம் நம்ம. சரிங்களா, குட் மார்னிங் மக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் நல்ல தூக்கம். நைட்டு ஒரு 3 மணிக்கு வந்து தூங்கினேன் வந்து. அதாவது அந்த பப்புக்கு போயிட்டு செமையாக என்ஜாய் பண்ணிட்டு 3 மணிக்கு அது படுத்தது தான். காலைல ஒரு 8 மணிக்கு தான் ஏழுச்சேன். நல்ல தூக்கம். அதாவது தொடர்ந்து தூங்கியிருக்கேன். மற்ற நாள்லாம் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து தூங்குவோம், படுப்போம், காலைல 4 மணிக்கு எழுந்துச்சி வந்து முழிப்பு வந்துடும், 2 மணிக்கு முழிப்பு வரும், அது மாதிரி முழிப்பு வரும். இன்றைக்கி நல்ல ஒரு கண்டினியூஸ் தூக்கம். என்ன ஆச்சுன்னா தெரியாது, 3 மணிக்கு படுத்தது தான் ஜம்முன்னு டயர்டில் வந்து நல்லா தூங்கியாச்சு. தூங்கிட்டு அப்படியே காலைல ஃப்ரெஷ்ஷாக எழுந்தாச்சு. இன்றைக்கி கண்ணு சேவக்கிறதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா நல்ல தூக்கம் நல்லா. ஓகே மக்கள், எழுந்தாச்சு. அழகாக காலை ஸ்விம்மிங் பூல்கிட்ட தான் வந்து உட்காந்து நிற்கிறோம். இங்கே வந்து லேட்டாக எழுந்திச்சிட்டோம், குளிச்சு கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. நம்ம ஸ்விம்மிங் பூல் வந்து நல்ல சூப்பரான ஸ்விம்மிங் பூல் உங்களுக்கு. இதில் என்ன ஸ்பெஷல்னால் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்ட்டி என்ஜாய் பண்ணணும். நம்ம தனியாக வந்துருக்கோம், குரூப்பாக வந்தோம்னா குரூப்பாக ஒரு 10 பேர் 4 பேர் உள்ள 2 பேர் வந்தால் கூட போதும். கம்பெனிக்கு ஆள் வேணும்ல. இங்கே பாருங்கள், இங்கே கவுண்ட்ரு அழகாக உட்காந்துப்பாங்க. தட் மீன்ஸ் இது வந்து பார்ட்டி கவுண்ட்ரு. உங்களுக்கு வந்து பியரு ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு இங்கே அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே குளிக்க வேண்டியது தான். நம்ம அதை பண்ணலை, தனியாக வந்துட்டு அது பண்ண முடியாது, கஷ்டம் கொஞ்சம். அவங்களும் அரேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம ஒருத்தனுக்காக வந்து சைடிஷோ மற்ற இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும்ல அவங்க வந்து, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து நம்ம அந்த இது வேலையை வச்சுக்கல. நிறைய பேர் வராங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து இது மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வராங்க, 4 பேர் வராங்கன்னா அது மாதிரி உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து செமையான இடம் உங்களுக்கு, செம்ம ஒர்த்தான பிளேஸு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆலு பஜ்ஜி தான், ஆலு பஜ்ஜிங்கிற ஆலு புரோட்டா. 3rd ஃப்ளோர் தான் போகணும், லிஃப்ட் இருக்குது. போயிட்டு நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு சில விஷயங்கள் வேறு என்ன விஷயம் இருக்குது அதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா, சரி மக்கள்ஸ், அப்படியே நம்ம சேனல் வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, இது 3rd ஃப்ளோரில் உள்ள டைனிங் ஏரியா மக்கள்ஸ். நல்லா அழகாக டேபிள் சேர்லாம் போட்டுருக்காங்க. மேலே வந்து ஷீட்டு தான் உங்களுக்கு, ஷீட்டு அதெல்லாம் லைட்டிங்லாம் கொடுத்து ஃபேன்லாம் இருக்குது. இந்த பக்கம் வந்து கவுண்ட்ரு உங்களுக்கு, அது ட்ரிங்க்ஸ் கவுண்ட்ரு. சரி விடுங்க, நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துடுச்சு. ஆலு புரோட்டா தான், ஆலு புரோட்டா தயிர் சுடுது. இப்போ சுடுதோட போட்டு எடுத்துறாங்க. இது மட்டும் தான் இவன்கிட்ட கிடைக்கும் போல ரெகுலராக. இது பிரியாணி, ரைஸு அதெல்லாம் கிடைக்கும். சரி வாங்க, தயிரை தொட்டு அப்படியே சாப்பிடுவோம் நம்ம. சரிங்களா, இந்த பக்கம் டார்க்காக தெரியுது, இந்த பக்கம் எப்படி தெரியுது? ஓகே ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு நிறைய விஷயம் பேசுவோம். சரிங்களா மக்கள், வெயிட் பண்ணுங்கள். மக்கள் ஏதோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஊர்னு வச்சுங்க, கல்லை டக்குன்னு சூடு பண்ணுவாங்க. டக்குன்னு விளக்கமாக எடுத்து கூட்டி அழகாக தோசை வேணுமா என்ன வேணும் கேட்டு ஊற்றுவாங்க. சாம்பார் சூடு பண்ணி கொடுப்பாங்க, சட்னி இருக்கும். அப்படிலாம் தேங்காய் சீரி போட்டு சட்னி அரைச்சி கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஊருக்கு கை வந்த கலை. இங்கே இது மாதிரி தான் கிடைக்கும். டக்குன்னு மாவு உருட்டுவாங்க, உருட்டி புரோட்டா மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க. பாபு புரோட்டா, இது ஆலு புரோட்டா, அது தயிர், அவ்வளோதான். சரிங்களா, சாப்பிட்டாச்சு ஏதோ ஒன்று. சரிங்களா, சாப்பிட்டு முடிச்சுட்டு அழகாக ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணலாம். ஸ்விம்மிங் பூலில் செமையாக நல்ல இடம் உங்களுக்கு. இங்கே என்னென்னா கூட்டமே இல்லை, யாருமே இல்லை, கெஸ்ட் நம்ம தான் இருக்கும் போல இருக்குது. என்னென்னு தெரில, நம்ம 2-3 பேர் தான் இருக்கோம் இங்கே வந்து. ஓரளவுக்கு இந்த இடம் உள்ளே இருக்க வச்சு தெரியாது போல யாருக்குமே, நம்ம தான் தெரியப்படுத்துகிறோம். அதேமாதிரி இவங்கள்ட்ட நிறைய வந்து பேக்கேஜஸ்லாம் இருக்குது, ஒரு ரீசனபிள் ரேட்டில் இருக்குது. சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறும் வந்து உங்களுக்கு. இந்த ஒரு கிராண்ட் ஐலாண்டு கழிச்சிட்டு போவாங்க. இங்கேருந்து காலையில் போயின்னு வந்து நம்ம வந்து அது டைமிங் பார்த்திங்கன்னா காலைல ஒரு 8 மணிக்கு அது மாதிரி இங்கே அழைச்சி போடுவாங்க. கிராண்ட் ஐலாண்டு பிக்கப் ட்ராப் எல்லாமே அவங்களே பண்ணிவிடுவாங்க. அதேமாதிரி அங்கே அந்த ஐலாண்டு என்னென்ன இருக்குன்னா,
ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது உங்களுக்கு. அது வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறும் உங்களுக்கு. 1500லேருந்து 3000 வரையும் மாறும், ரேட் வந்து மாறும் உங்களுக்கு வித்தியாசப்படும். அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு அப்படியே, சரிங்களா? நம்ம தங்கியிருக்க ரெசார்ட்லேயே வந்து அவங்களே ஒரு பேக்கேஜ் மாதிரி அழைச்சிட்டு போவாங்க. இது ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு. வெளியில் போய் ஏமாறதுக்கு இது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு சீசனுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு வரும் உங்களுக்கு. 1500லேருந்து 3000 வரை வரும் உங்களுக்கு. அதில் என்னென்ன இன்க்ளூடிங்னா பேராசைலிங், பனானா ரைடு, ஜெட் சைக், அடுத்தது பம்பர் ரைடு, ஸ்பீட் போட், டால்ஃபின் சைட் சீயிங், அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீட் போட்டு சொல்லிட்டேன்னா பாடி போரிங். இதில் வந்து என்னென்னா இங்கேருந்து பிக்கப் பண்ணிவிடுவாங்க. அவங்கள பிக்கப் பண்ணி அழைச்சிட்டு போடுவாங்க. காலையிலே வந்து அவங்கள அழைச்சிட்டு போய்ட்டு அவங்க பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், பியர் எல்லாமே காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருவாங்க. அதனால வீடியோ ஒன்று எடுத்து கொடுப்பாங்க உங்களுக்கு. இது எல்லாமே இந்த பேக்கேஜில் வந்துடும் உங்களுக்கு. இந்த பேக்கேஜ் வந்து 1500 3000 வரும் உங்களுக்கு. ஈவினிங் வந்து உங்களுக்கு ஒரு 3 மணி 4 மணிக்கு இந்த ட்ராப் பண்ணுறாங்க ஹோட்டலில் வந்து. இந்த ஃப்ரெண்ட்ஸோடு போனோம்னா நல்லா அருமையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே இப்போ என்ஜாய் பண்ணலாம். வந்து உங்களுக்கு ஒரு ஐலாண்டு கழிச்சு போடுவாங்க. சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இன்னொன்று ஃபுட்டு வந்து எங்கே போனாலுமே காஸ்ட்லி தான். நார்த் கோவாவில் இங்கே தங்கி இருக்கிற இடத்துலையும் நல்லா காஸ்ட்லி தான். நம்ம வெளியில் சின்ன சின்ன கடையில் போய் சாப்பிட்டுக்கலாம் வேணாலும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இந்த ஸ்டே பற்றின வீடியோ வந்து தனியாக போடுறேன். எதனால உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக வந்து ஸ்டே பற்றின வீடியோ தனியாக போடுறேன். நம்ம கோவா வந்து ஏமாந்தது பார்த்திங்கன்னா இந்த கோவா பீப்புள் தங்குறது தான் ஏமாந்துருக்கோம். மற்றபடி எதுலேயுமே ஏமாறல. ஏன்னா வந்து ஏமாறணும்னா ஆசைப்படக்கூடாது. ஆசைப்பட்டிங்கன்னா ஏமாந்துருவீங்க. எல்லா இடத்துலையும் கேர்ள்ஸ் இருப்பாங்க, பொண்ணுங்க இருப்பாங்க, எல்லாமே ஏமாற்றுவாங்க உங்களுக்கு. ஃப்ராடு நிறையா இருக்கும் எல்லாத்துலேயுமே வந்து. தயவு செஞ்சு எதுங்கும் திரும்பி போயிடாதீங்க. அதெல்லாம் ஒரு குப்பை உங்களுக்கு. அந்த சைடு போனீங்கன்னா மாட்டிப்பீங்க, சரிங்களா? அடுத்தது நம்ம வந்து ஸ்டே பண்ணதெல்லாம் ஏமாந்துடும். நமக்கு நல்ல ஸ்டே லக்காக கிடச்சிச்சு. 2 நாள் நீங்கள் தங்கிட்டோம். சூப்பரான இடம் மக்கள்ஸ். நல்லா வந்தீங்கன்னா ஜம்முன்னு என்ஜாய் பண்ணலாம். இங்கே வந்து இந்த ரோட்லேயே நிறையா ஸ்டேஸ் இருக்குது. பக்கத்துலேயே டைட்டானிக் ஒன்று இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு. எல்லாமே ரேட்டு கூட தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் பார்கெயின் பண்ணோம். இது வந்து நான் எப்படின்னா கோவா பீப்புள் புக் பண்ணேன். அதில் வந்து கம்மியாக இருந்துச்சு எனக்கு வந்து. ஆன்லைன் புக் பண்ணேன் கோவா பீப்புள் ஆப்பில். இவங்கள்ட்ட கேட்டோம்னா ரேட்டு கூட சொன்னாங்க. அது வித்தியாசம் இருக்குது. எப்பொழுதும் செக் பண்ணிங்க நீங்கள். இந்த ஆப்பில் வந்து ஆப்பில் காட்டில் வந்து எனக்கு நான் அது எப்படின்னா மேப்பில் பார்த்தேன். மேப்பில் வந்து இதை மேப்பில் எப்பொழுதும் மேக்ஸிமம் பார்க்குறது இந்த ஏரியாவில் வேறு என்ன ரூம் இருக்குது பக்கத்தில். ஃபஸ்ட்டு டைட்டானிக் பார்த்தா பக்கத்தில் ரேட்டு கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தேன் பக்கத்தில் இருக்குன்னு. அதில் வந்து மேக்மே டேப்பில் கூட இருந்துச்சு ரேட்டு. கோவா பீப்புள் கம்மியாக இருந்துச்சு. சரின்னு டக்குன்னு கிளிக் பண்ணேன். சரின்னு மறுநாள் எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தேன். ஒரு 200 கூட இருந்துச்சு அதோட. சரின்னு கிளிக் பண்ணி டக்குன்னு அதையும் புக் பண்ணிட்டேன். 2 நாள் ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணேன். நல்ல தூக்கம், நல்ல பெட்டு, நல்ல தூக்கம். நல்லா இங்கே வந்து பப்பு தான் உங்களுக்கு ஃபேமஸ்ஸு. அழகாக பப்பு, கேஷினோ அது மாதிரி போய்ட்டு என்ஜாய் பண்ணணும் லைஃப்பை, சரிங்களா? ஓகே மக்கள்ஸ், நான் சொன்ன விஷயம் எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் மக்கள்ஸ். ஓகே மக்கள்ஸ், பாய்.